வணக்கம். நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள பப்பாளி மரத்தில் மாவு பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்குது. அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நம்ம வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாவு பூச்சி எதனால் வருதுன்னா தண்ணீர் பற்றாக்குறையினால தான் வருது. நம்ம பப்பாளி மரத்துக்கு நம்ம போதுமான அளவு தண்ணி இந்த கோடை காலங்களில் நம்ம கொடுக்காதனால இந்த மாவு பூச்சியானது அதிகமாக வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த மரத்தில் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஒரு காயில் தான் வந்திருக்கு அதிகமாக. இப்போ வந்து ஆரம்ப ஸ்டேஜ் இந்த டயத்துலேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதா கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதுக்கு எப்படின்னா 2 முறையில் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெயும் ஷாம்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டேங்க் தண்ணியில் அதை கலந்து அந்த டேங்கை ஃபுல்லாகவே அந்த மரத்து காயிலெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இந்த மாவு பூச்சியானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துடும். அது பிறகு நல்லாயிருக்கும். இன்னொரு முறையில் பார்த்தீங்கன்னா இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி ஒரு டேங்க் தண்ணியில் ஃபில்டர் பண்ணி அந்த டேங்க் வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் அது மாதிரி ஒரு 3 நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து அடித்து வந்தீங்கன்னா இந்த மாவு பூச்சியானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எதுவுமே இல்லாமல் சுத்தமாக பார்க்குறதுக்கு காய் நல்லா கவர்ச்சியாக சூப்பராக இருக்கும், பச்சை பச்சைன்னு. அதன் பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக பழுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாவு பூச்சானது பப்பாளி மரத்தை பொறுத்தளவு காயில் மட்டும்தான் வரும். மற்றபடி மரங்கள்லையோ இலைகள்லையோ தண்டுகள்லையோ வராது, காயில் தான் வரும். ஏன்னா காய் தான் சாஃப்டாக இருக்கும், மேல் பகுதி தோல், அதனால அதில் தான் வரும். இது கூட எறும்பும் இருக்கும். ஏன் எறும்பு இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு இனிப்புத்தன்மை இருக்கும். அந்த மாவு பூச்சியில் இனிப்புத்தன்மை இருக்கிறதுனால எறும்பு கூடவே இருக்கும். எல்லா செடிகள்லையும் பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி இருந்தாலே எறும்பு இருக்கும். இந்த மாதிரி இயற்கையான முறைகளில் உள்ள பூச்சிக்கொல்லியை நீங்கள் பயன்படுத்தி பப்பாளி காயில் எப்படி மாவு பூச்சியை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி முறையை நீங்கள் பயன்படுத்துங்க, அதுதான் நல்லது. ஏன்னா பழம் பழுத்த பிறகு நம்ம சாப்பிட்டாலும் நமக்கு வந்து நல்லா இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், எந்த ஒரு பக்க விளைவுகளும் வராது. ரசாயன பூச்சிக்கொல்லி நீங்கள் அடித்து சாப்பிட்டீங்கன்னா அது நல்லா சுவையாக இருக்கும், ஆனால் அது அந்த அளவுக்கு உடம்புக்கு ஒரு ஆரோக்கியத்தை தராது. குளிர்ந்த தண்ணியை அந்த பப்பாளி காய் மேலே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணாலோ இல்லை ஊற்றினாலோ அந்த மாவு பூச்சியோட கண்ட்ரோல் வந்து இந்த மாவு பூச்சி தாக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகி வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மாவு பூச்சானது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டோட்டலாக மரத்தையே காலி பண்ணிடும். ஃபஸ்ட்டு ஒரு 2 காயில் வரும், அடுத்து 4 காயில் வரும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலத்தாகி அந்த கடைசி மரத்தோட குருத்து வரைக்கும் போய் மரமே டோட்டலாகவே அதை காலி பண்ணிடும். அந்த அளவுக்கு அந்த மாவு பூச்சிக்கு வந்து பவர் இருக்குது. வெள்ளையேருந்து தான் இருக்கும், பூச்சி இருக்கிற மாதிரியே இருக்காது. ஆனால் வந்து அதில் அந்த பூச்சிக்கு வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்ட் இருக்குது. தண்ணி வந்து நீங்கள் கரெக்டான முறையில் நீங்கள் ஈரப்பதம் இருக்கிற மாதிரியே இந்த கோடைக்காலில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு மாவு பூச்சியானது கண்ட்ரோல் பண்ணிடும். மாவு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இயற்கையான முறையில் உள்ள பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.